அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய 2வது தங்கச்சிக்கு இன்றைக்கி வந்து பர்த்டே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜூன் 5 அன்னைக்கு எடுத்தது. ஸோ எடிட் பண்ணி வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் இன்டர்ன்ஷிப்க்கு வேண்டி வேலைக்கு போயிருக்கா. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்திருந்தேன், பெரியம்மா வீட்டுக்கு. வந்துட்டு வந்து நானும் தங்கச்சியும் சேர்ந்துட்டு சரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து டேபிளில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அண்ட் பலூன்லாம் வந்து ஊத வேண்டியது இருந்துச்சு, அதையுமே ஊதி வச்சாச்சு. ஸோ எல்லா வேலையும் பாதி முடிஞ்சிச்சு. இன்னும் தங்கச்சி பார்த்திங்கன்னா வந்து பேக்ரவுண்ட்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த டைமில் டேபிள் மேலே வந்து இந்த இது பார்த்திருந்தேன். ஸோ இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ உண்மையிலேயே ஒரு கேட் வந்து ஒரு பெட் மேலே படுத்து இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. தொட்டாலுமே அந்த அளவுக்கு ஒரு உண்மையான கேட்டை வந்து நம்ம தொட்டால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதுக்குள்ளேயுமே கேக்கும் வந்துருச்சு. ஸோ அவளும் பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி வந்துட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டா. ஸோ நான் வந்து பலூன்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வந்து கீழே போட்டுட்டோம், ஒட்டி வைக்காமல். ஸோ கீழே போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழேயே போட்டுட்டோம். ஸோ பேக்ரவுண்ட் அந்த இடம் வந்து ஃபுல்லாகவே வந்து செட் பண்ணியாச்சு. அண்ட் கேக்கை வந்து எடுத்துகிட்டு வந்து சரி டேபிள் மேலே வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அவள் வந்துடுவா. ஸோ வரத்துக்குள்ளே வந்து கேக்கெல்லாம் வந்து செட் பண்ணி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நாங்களுமே பாக்ஸ்லேருந்து வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஸ்டாண்டு வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தா. ஸோ நானும் அவளுமே எவ்வளோ இப்படி வை அப்படி வைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் வந்து எப்படி வைக்கணுன்னே கடைசியில் தெரியல. சரி லாஸ்ட் டைம்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு வந்து உள்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் லாஸ்ட் டைமில் வச்சுக்கோன்னு அதை எடுக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகாக இருந்தது. கலருமே வந்து நல்லா இருந்தது. ஸோ டேபிளை வந்து டெக்கரேஷன் பண்ணது பலூனெல்லாம் பிள்ளைகள் உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஃப்ராஸ் இஸ்ராக்கும் பார்த்திங்கன்னா தங்கச்சி வந்து இது வச்சு விட்டுட்டா, டிவி வச்சு கொடுத்தா. ஸோ அதை ரெண்டுமே ரெண்டு பிள்ளைகளும் பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் எங்களுக்கு டக்குனுமே வேலை முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கேக்கெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு கேக்கை அவள் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக வந்து கேக்குமே கட் பண்ணி முடித்தாச்சு. ஸோ பேலன்ஸ் இருக்க கேக்கை பார்த்திங்கன்னா நானும் தங்கச்சியும் வந்து கட் பண்ணி எல்லாேருக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அவளோட தங்கச்சி வாங்கின கேக்கை வந்து கட் பண்ணிட்டு வந்து ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கேக்குமே ரெண்டுமே தனித்தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு வச்சிட்டோம். வீட்டில் வந்தவளுக்கு சாப்பிட்றதுக்கு பெருமா பார்த்திங்கன்னா முத்தப்பா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் எல்லாேருக்கும் சாப்பிட கொடுத்தோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மசாலா. அண்ட் கிஃப்ட்லாம் வந்து இருந்துச்சுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட கிஃப்ட்டை அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. இதெல்லாம் ஃபேமிலிஸில் கொடுத்த கிஃப்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா தங்கச்சி பையன் இருக்காளே, ஸோ அவன் வந்து அவளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஸோ அப்படி பேசிக்கிட்டே வந்து கிஃப்ட்லாம் வந்து ஓப்பன் பண்ணி அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு டைமு. அவன் வந்து ஒரு டிஷர்ட் மாதிரி வந்து கொடுத்திருந்தான். க்ராப் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கோட் மாடலில் வர க்ராப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்திருந்தான். பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஷாஅல்லா ரொம்ப அழகாக இருந்தது. செகண்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து நான் வந்து ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு நேராக வந்து தங்கச்சி பெருமா வீட்டுக்கே போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தங்கச்சிட்ட மட்டும் சொல்லிவிட்டு அதை வாங்கி நீயே கிஃப்ட் பண்ணி வச்சுக்கோ, நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வரல கேரளாலேருந்து. ஸோ இது வந்து நேராகவே அவள் வீட்டுக்கே வர மாதிரி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா ஜீன்ஸு இந்த கொரியன் டாப் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் அப்புறம் லெக்கின்ஸ் வித் ஷாலும் வந்து கொடுத்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு தங்கச்சி வந்து அவளுக்கு கிஃப்ட்டு கொடுத்தா. ஸோ பெருமாவுக்கு வந்து 2 பிள்ளைங்க. ஸோ அதனால தான் நான் 2 தங்கச்சின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து இப்போ வந்து 2வது தங்கச்சிக்கு தான் வந்து பர்த்டே. ஸோ ஃபஸ்ட்டு தங்கச்சி இருக்கா இல்லையா, ஸோ அவள் வந்து அவளுக்கு கிஃப்ட் பண்ணா. ஸோ நிறைய இயரிங்ஸ் கலெக்ஷன், ப்ரேஸ்லெட்டு, செயின்னு வந்து அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவளுக்கு இந்த மாதிரி திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் வாங்குவா. ஸோ அந்த அளவுக்கு அவளுக்கு இதெல்லாம் பிடிக்கும். அது மாதிரி கொரியன் ட்ரெஸ், வெஸ்டர்ன் ட்ரெஸ் அந்த மாதிரி தான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா காக்கா வந்து கொடுத்திருந்தான்.
அவன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்தா வந்து குடுத்திருந்தான். பிளாக் கலர்ல ஸ்டோன் வச்சு வந்து பார்க்க நல்லா சூப்பரா இருந்துச்சு. அது வந்து அவன் குடுத்திருந்தான். ஸோ லாஸ்ட்டு ஃபைனலா ஒரு 2 கிஃப்ட் வந்து அவளுக்கு வேண்டி நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து, அவள வந்து கொஞ்சம் சரி காமெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ப்ராங்க் மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து அவளுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ இதில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கும் சர்ப்ரைஸ். நீங்களும் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கே தெரியும். ஸோ நானும் அவளும் சேர்ந்து வீட்ல கிடக்கிற எல்லா பாக்ஸையுமே வந்து எடுத்து எடுத்து ஒவ்வொன்னா வந்து அது ஒண்ணுக்கு ஒரு பாக்ஸ் தந்தா அதுக்குள்ள கிஃப்ட், ஒரு பாக்ஸ் தந்தா அந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சிருந்தோம். அவளுமே என்னன்னு கேட்டா, "நீயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோ பார்த்துக்கோன்னு" சொன்னா. பட் அவளுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இதுக்குள்ள ஒண்ணும் இல்ல போல. சும்மா நம்மள வந்து பைத்தியம் ஆடுறா போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து சொல்லிக்கிட்டே தான் கிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணா. நாங்களுமே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உள்ள உண்மையிலே கிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டு பாக்ஸ் பார்க்கும்போது அவளே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கே கிஃப்ட் தான் போலன்னு நெனச்சா. பட் வந்து அங்க தான் வந்து ஏமாந்துட்டா. ஸோ அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவளால கண்டுபிடிக்க முடியல. அவ ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் நெனச்சிட்டு இருந்தா. பட்ல கடைசியா வந்து எல்லாரும் ரிங்குன்னு சொல்லும்போது தான் ஓப்பன் பண்ணும்போது உள்ள பார்த்தீங்கன்னா, வெங்காயத்த வச்சு அவள ஒரு ப்ராங்க் பண்ணியாச்சு. அண்ட் செகண்டும் ஒரு கிஃப்ட் வந்து சும்மா ரெடி பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே என்னன்னு வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கே வந்து புரியும். ஸோ இது என்ன கோல்டன் சொல்லியிருந்தா. ஸோ அந்த மாரியே பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பாக்ஸ்லாம் ரெடி பண்ணா. ஸோ அதில ஒரு குட்டி கீ செயின வச்சு வந்து இப்படியே அவள வந்து இன்னைக்கு டே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜாலியா, ரொம்ப ஃபன்னா போச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ புடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.